அடுத்தடுத்து மாநாடு, மக்கள் சந்திப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப இங்க இருந்து பாண்டிச்சேரி போற மாரி இருக்கு. தமிழ்நாட்டுல அனுமதி குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்களா அவங்க? கொடுத்து தானங்க ஆகணும். நீங்கள் அனுமதி விஜய்க்கு மட்டும் மறுக்க முடியாதுல்ல. அப்போ நீதிமன்றங்கள் எது இருக்குது? நீதிமன்றத்தில் போவாங்க, நீதிமன்றத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்புறம் எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிச்சயமாக கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அதுக்கு கண்டிப்பா கொடுத்துதான் கொடுத்தாகணும். ஓகே. இந்த கூட்டணியை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. அதிமுக வந்து பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. இந்த செங்கோட்டை இணைப்புக்கு அப்புறம் அது நின்றுமா அந்த கூட்டணின்ற பிரச்சனை? இல்லைங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. யார் பேசுகிறா? அவங்க அதிமுக பேசல, தாவேக்கா பேசல, மீடியாவில் தான் பேசிட்டு இருக்காங்க. அது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் அதில் மாற்றம் இருக்காது. அந்த இதில் மாற்றமே எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரையும் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. இன்னமும் வந்து விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் இன்னும் செய்தியாளர் சந்திக்கலை. இப்போ லாஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பேசியிருந்தாரு. பட் ப்ரெஸ் மீட்டில் அவரும் உட்காந்து பேசியிருக்கலாமே அப்படின்றதையும் பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, பார்த்துருக்கணும். ப்ரெஸ் மீட் வந்து செய்தியாளர்கள் சந்திக்கணும்னு நான் தான் நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன். என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியல. இது ஹி வில் மீட். ஓகே. அந்த வீடியோக்கள் மூலிமா பேச தாண்டி ப்ரெஸ் மீட்டில் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஜனநாயகத்தில் 4வது தூணுங்க அது. அதை நீங்கள் இக்னோர் பண்ண முடியாதுல்ல.